கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நம்புகிறவர்களாக இருந்தால் உங்களுடைய சரீரத்தை குறித்து உங்களுக்கு பயமே இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வியாதியை குறித்து உங்களுக்கு பயம் இருக்காது. உங்கள் பிரச்சனையை குறித்து, உங்கள் பாடுகளை குறித்து, உங்கள் உபத்திரவங்களை குறித்து உங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா பயமே இருக்காது. ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைங்க, தேவனை ஆராதிக்கிறேன்னு சொல்கிறவங்க, சபைக்கு போகிறவங்க நிறைய பேர் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சு, நான் செத்துடலான்னு இருக்கேன். ஏதாவது ஒரு சண்டை, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே செத்துடலான்னு இருக்கேன், நான் செத்துடலாம். இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர், உங்களை தாயின் கருவிலே உருவாகிறதுக்கு முன்னே உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் சொல்லுகிறார், என்னாலே உன் நாட்கள் பெருகும். நீதிமொழிகள் 9:11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். நீங்கள் ஆண்டவரை நம்புறீங்க அப்படின்னா, ஆண்டவரோட வார்த்தையை, சத்தியத்தை நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, என்னாலே உன் நாட்கள் பெருகும். அது குறையாது. என்னாலே உன் நாட்கள் என்ன ஆகுமா? பெருகும். உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, கர்த்தருடைய பாதுகாப்பின் கரத்துக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் இந்த உலகத்தில் வராது அப்படிங்கிறது இல்லை. பிரச்சனைகள் வந்தால் அதற்கு தேவன் ஒரு தீர்வை அருளுகிற தேவன். நீங்கள் அறியாததோ உங்களுக்கு தெரியாததுமான காரியத்தை, ஆலோசனையை அவர் தருகிற தேவன். ஆமென். மரணம், செத்து போகிறது, தற்கொலை என்பது ஒரு தீர்வு எதற்கும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராலே உங்களுடைய நாட்கள் பெருகும். உங்கள் ஆயுசின் வருஷங்கள் விருத்தி ஆகும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க, விசுவாசிங்க. அவரிடத்துல வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவனே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.